அன்புள்ளங்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று காலையிலே உங்களுடன் ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இங்கு அதாவது ஜெர்மனியிலே வட மாநிலத்திலே ஒரு மலைத்தொடர் ஒன்று காணப்படுகிறது. அதில் 7 மலைகள் தொடர்பாக வருகிறது. 7 மலை என்று அதை நாங்கள் மொழிபெயர்த்தால் 7 மலை என்கின்ற பெயரிலேயே வருகிறது. இது இந்தியாவிலோ இலங்கையிலோ இருந்தால் அந்த 7 மலை என்கின்ற அந்த 7 மலை தொடரிலே நாம் என்ன செய்திருப்போம்? ஏதாவது ஒரு கோயிலை அமைத்து அங்கு 7 மலையானை பிரதிஷ்டை பண்ணி வணங்கியிருப்போம் இல்லையா? நான் எப்பொழுதும் சொல்வேன், என்னிடம் இந்த மலைகளில் ஒரு மலையில் உள்ள பிரதேசத்தை வாங்கி அதில் ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பி 7 மலையான் கோவில் கட்டிவிடலாம் என்று என்னுடைய வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் சிரிப்பார்கள். உனக்கு கோவில் தான் இப்போ இல்லாத குறை என்று. ஆனால் மலையில் ஏறுவது யார் இல்லையா? அந்த மலைகளை நான் இப்பொழுது உங்களுக்கு காட்சிப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். மிகவும் அழகாக இருக்கிறது. நான் எங்கும் காணவில்லை. மலைநாடுகளில் இலங்கையில் மலைகள் இருக்கின்றன தான். இந்தியாவில் ஊட்டி மற்றும் மலைப்பிரதேசங்கள் அழகாக இருக்கிறது. ஆனாலும் இப்படி 7 மலைகள் மட்டும் தொடராக இருப்பது முதல் தடவையாக நான் பார்த்திருந்தேன். எனவே உடனே எனக்கு சிந்தனையில் வந்தவன் எங்களுடைய இறைவன் 7 மலையான் மட்டுமே. 7 மலையில் 7 மலையான் கோவில் என்றால் ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கும் அனைத்து உறவுகளும் நிச்சயமாக தேடி வருவார்கள் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. கோவில் கட்டி எதிர்காலத்தில் யாராவது கட்டுவார்களோ என்னவோ தெரியவில்லை. அப்படி ஒரு எண்ணம் என் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. 7 மலை என்கும் பொழுது அந்த இடத்திலே 7 மலையான் கோவிலை கட்டினால் அது பொருத்தமாக இருக்கும் என்று இப்பொழுது நான் அதனை உங்களுக்கு காட்சிப்படுத்துங்கள். டொச்லாண்டிலே இதை சீபன்பர்க் என்று சொல்லுவார்கள். 7 மலை. மிகவும் அழகாக இருக்கும். எண்ணி பார்த்தால் சரியாக 7 மலைகள் இருக்கிறது. ஒன்றோடு ஒன்று தொடராக வருகின்ற பொழுதிலும் அழகாக கம்பீரமாக காட்சி அளிக்கிறது. உங்களோடு நெடுநாளாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தது. தொடருந்தில் செல்லும் பொழுது இதனை அழகாக காணொளி எடுக்க முடியவில்லை. பல தடவை முயற்சி செய்தேன், எடுக்க முடியவில்லை. இந்த பாதையிலே நாங்கள் மகளூர்ந்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது இதனை எடுப்பதற்கு மிகவும் வசதியாக இருந்தது. அது கூட இப்பொழுது மகோற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய கோவிலிலே. எனவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் செல்லும் பொழுதும் எடுக்க வேண்டும் என்று ஆவல் இருக்கும். ஆனால் பக்கத்திலே பெரிய வாகனங்களோ அல்லது ஏதாவது ஒரு தடங்களோ வந்து கொண்டிருந்தது. ஆனாலும் இன்றைய நாளிலே காலை பொழுதிலே நாங்கள் செல்லும் பொழுது வீதிகள் மிகவும் அமைதியாக இருக்கிறது. எனவே எடுப்பதற்கு வசதியாக இருக்கும் என்று யோசித்தேன். நீங்கள் என்ன நினைக்க ஒரு மலையை கண்டால் என்ன செய்வீர்கள்? உங்களுக்கு என்ன தோன்றும்? அதை கருத்து பதிவிலே செய்யுங்கள். இப்பொழுது இன்று 6வது திருவிழா இன்று நடைபெற இருக்கிறது. அந்த பூஜை சிறப்பாக நடைபெற வேண்டும். எல்லோரும் வேண்டிய வேண்டுதல்கள் யாவும் அந்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுதலாக இருக்கிற வேளையில் இந்த 7 மலை பற்றியும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறி இருக்கிறது என்று உங்களிடம் நான் எப்பொழுதும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், எங்களுடைய நேரலையிலே நாம் எல்லோருக்காகவும் பிரார்த்தனை செய்யும் பொழுது நீங்களும் அதில் இணைந்து கொள்ளலாம், பிரார்த்தனை செய்யலாம். பிரார்த்தனைகள் ஒருமனமாக கேட்கப்படும் பொழுது நிச்சயமாக அதற்கான பதில் எமக்கு கிடைக்கும். நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் இறைவனிடம் கேட்டால் எல்லாவற்றையும் கொடுத்து விட வேண்டும் இறைவன், இல்லை என்றால் இறைவனே இல்லை, இறைவனுக்கு கண் இல்லையா என்றெல்லாம் கேட்கிறோம் இல்லையா? உண்மையாகவே அப்படி அல்ல. எமக்கு அதனால் பிரச்சனை வரும் என்பது இறைவனுக்கு தெரிந்தால் இறைவன் ஆரம்பத்திலேயே அதை தடுத்து விடுவான் என்பதுதான் உண்மை. நாங்கள் நினைக்கிறோம் இது ஏன் நமக்கு அமையவில்லை என்று. இதனை நான் என் அனுபவங்களில் எனது அனுபவத்திலே நிறைய தடவை உணர்ந்திருக்கிறேன். நான் கூட என்னடா இது கைவிட்டு போய்விட்டதே என்று சில விடயங்களில் நினைத்த பொழுதும் அதைவிட பிரமாண்டமான விடயங்கள் என் கைகளுக்கு வந்து சேர்ந்தது. எனவே ஒன்று தட்டுப்பட்டு போகிறது அல்லது தடங்கள் ஏற்படுகிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறது. நாம் நினைக்கிறோம் இறைவன் நாம் கேட்டதை உடனே தந்துவிட வேண்டும் என்று. அது தவறு.
எமக்கு அது சரியாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் கேட்கும் பொழுது இறைவன் தருவான். இப்படித்தானே எங்களுடைய அம்மா அப்பாவிடம் நாங்கள் ஏதாவது கேட்கிறோம் என்றால் சிலவற்றை உடனே வாங்கி தந்து விடுவார்கள், சிலவற்றை தர மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு சிறு பிள்ளையிடம் நீங்கள் கத்தியை கொடுப்பீர்களா? ஒரு 3 வயது குழந்தை கத்தி கேட்டால் நீங்கள் வாங்கி கொடுப்பீர்களா? இல்லை. நிச்சயமாக யாருக்கு என்னென்ன தேவையோ அதைத்தான் அம்மா அப்பா பிள்ளைகளுக்கு கொடுப்பார்கள். அதே போல தான் இறைவனும். எப்பொழுதும் இறைவனை நீங்கள் உங்களுடைய தந்தை தாயாக பார்ப்பது தான் சரியாக இருக்கும். அவர்கள் செய்தால் சரியாக இருக்கும், இறைவன் எனக்கு தந்தது சரியாக இருக்கும் என்கின்ற எண்ணம் உங்கள் மனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். எது நடந்தாலும் நன்மைக்கே என்று சொல்லுங்கள். எல்லாவற்றையும் நமக்கு ஜெயிக்க முடியும், கடந்து செல்லும் தன்மையை தாமா, இந்த வலியை தாங்குகின்ற சக்தியை எனக்கு தா என்று சொல்லி உங்கள் இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய மனம் திடம் அடையும். அதைவிட தன்னம்பிக்கையோடு நீங்கள் போராட வேண்டும். எதற்கெடுத்தாலும் வாழ்வை முடித்துக் கொள்வோமா, என்னால் முடியவில்லை, அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்வது, கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லி இறைவன் மேல் பழி போட்டு தப்பித்துக் கொள்ள விரும்புகிறோம். கடவுள் எங்களுக்கு இப்படி செய்து விட்டான் என்று. கடவுள் செய்யவில்லை, நாம் என்ன செய்கிறோமோ அதுக்கு நாம் தான் காரணம். நம்முடைய வாழ்க்கைக்கு நாங்கள் தான் காரணம். இன்றைய எங்களுடைய நிலைமைக்கும் நாம் தான் காரணம். எனவே எதையும் நாங்கள் அதிகளவு சிந்தித்து எம்மை நாமே அழித்துக் கொள்வதை விட அளவாக சிந்தித்து அதை மாற்ற முடியும் என்றால் மட்டும் சிந்தித்து செயல்பட வேண்டும். மாற்ற முடியாதவற்றை நாங்கள் சிந்திப்பதனால் ஒரு பலனும் கிடையாது. எனவே நாங்கள் சொல்லும் வார்த்தைகளும் அழகாக இருக்க வேண்டும், எங்களுடைய உள்ளமும் அழகாக இருக்க வேண்டும், எங்களுடைய சிந்தனைகளும் அழகாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில். அதை விட இயற்கையை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இயற்கை மிகவும் அழகானது. ஜெர்மன் நாட்டு மக்கள் பசுமை விரும்பிகள், பெரும்பாலும் பசுமையாக வைத்திருக்கத்தான் விரும்புவார்கள் தங்களுடைய நாட்டை. நான் ஏற்கனவே காணொளிகளில் பதிவு செய்து போட்டது போலே வீதிகள் ஓரங்களிலே இந்தியாவிலே எப்படி இருக்கிறதோ, இலங்கையில் எப்படி இருக்கிறதோ அதே போலதான் அவர்களும் மரங்களை நாட்டி வைத்திருக்கிறார்கள், வீதிகளின் இருவங்களை நாட்டி வைத்திருக்கிறார்கள். குளிர்மையாக இருக்கிறது. ஒரு பிரயாணத்தை செய்யும் பொழுது இந்த இயற்கையை ரசித்து கொண்டு செல்ல முயன்றீர்களாக இருந்தால் உங்களுடைய பிரயாணமும் சந்தோஷமாக அமையும். நேரம் போவதும் தெரியாது. இயற்கையோடு பேசுங்கள். அன்னையின் உங்களுடைய அன்னை என்று சொல்வது உங்கள் இறைவனுடைய சிந்தனையோடு இருங்கள். ஒவ்வொரு நாளும் இறை சிந்தனையுடன் இருங்கள். தேவ யஞ்ஞம் என்கின்ற வேள்வி எல்லோருடைய குடும்பத்திலும் இருக்க வேண்டிய ஒன்று. இல்லை, மனிதனாக பிறந்தால் தேவ யஞ்ஞம் என்பது நிச்சயமாக கை கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. நாஸ்திக கொள்கை உள்ளவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அதற்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும். ஒருவரை வெறுக்கிறார் அல்லது ஒரு விடயத்தை செய்ய ஒருவருக்கு உதவி செய்ய மறக்கிறார் என்றால் அவரை யாரோ முதலில் நிறைய தடவை ஏமாற்றி இருக்கிறார். நம்ப வைத்து அவர்களிடம் ஏதாவது ஒரு தவறான முடிவுக்கு செல்ல காரணமாக இருந்திருப்பார்கள். இப்படியாக இருந்தால் தான் அவருடைய மனதிலே ஆழ பதிந்திருக்கும், இனிமேல் நான் ஒருவருக்கும் உதவி செய்ய மாட்டேன் என்கின்ற அதே போல பல கொள்கைகள் வர காரணமாக இருப்பதும் அதற்கும் நாம் தான் காரணம். எனவே யாரையும் நாங்கள் குறை சொல்ல முடியாது. ஒருவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார், ஒருவருக்கு உதவி செய்ய மாட்டேன் அல்லது கேட்டால் தான் உதவி செய்வேன் என்று சொல்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும். நிச்சயமாக இந்த ரோட்டை பாருங்கள், இந்த வீதி எவ்வளவு அழகாக இருக்கிறது. பசுமையை விரும்பி ரசித்தால், இயற்கையை விரும்பி ரசிப்பவர்களுக்கு வாழ்க்கை ரசனையாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் யாராலும் சொல்ல முடியாது. மனிதர்கள் எல்லோரும் நல்லவர்களே. ஒரு பாடலே இருக்கிறது இல்லையா, எல்லா குழந்தையும் நல்ல குழந்தையிலே மண்ணில் பிறக்கையிலே, நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னையின் வளர்ப்பினிலே என்று. அன்னையின் வளர்ப்பினிலே மட்டுமல்ல, அந்த சமுதாயத்தின் தாக்கமும் அந்த குழந்தையின் வளர்ப்பினிலே நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறது. எனவே சமுதாயமும் அதுக்கு பொறுப்பு கொடுக்க வேண்டும். ஒருவர் ஒரு தீய பழக்கத்துக்கு அடிமையாகிறார் என்றால் அவருடைய நட்பு வட்டாரமும் சமுதாயமும் தான் அதற்கு காரணம். சில குற்றங்களை சில நாடுகளில் இலகுவாக செய்துவிட்டு போகிறார்கள். அங்கே சட்டங்கள் குறைவாக இருக்கிறது, தண்டனைகள் குறைவாக இருக்கிறது என்பதை பயன்படுத்தி கொள்கிறார்கள். அதுக்கு காரணம் என்ன என்பதையும், ஒரு பிள்ளை ஒரு குழந்தை தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறான் என்றால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்.
அது என்ன காரணம் என்று கண்டறிந்து அது அவனுடைய மனதிலே இருக்கும் அந்த பாதிப்பை எடுத்துவிட்டால் அந்த குழந்தை நிச்சயமாக தன்னுடைய தந்தை தாய் சகோதரங்களோடு பற்று பாசத்தோடு வளரும். பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளை வளர்க்கும் போது வளர்க்கக்கூடாது. எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி பார்க்க வேண்டும். ஆண் சகோதரம் பெண் சகோதரம் என்று பிரித்து பார்க்கக்கூடாது. தாய் தந்தைகளாக இருப்பவர்கள் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்று பிரித்து பார்க்கக்கூடாது. எந்த பிள்ளைகளும் பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆண் பிள்ளைக்கு அம்மா அப்பாவின் பாசம் வேறு, பெண் பிள்ளைக்கு அம்மா அப்பாவின் பாசம் வேறு என்று இருக்கக்கூடாது. அப்படி செய்யும் நாங்கள் இறைவனை குறை சொல்லக்கூடாது. எனவே நாங்கள் யாரையும் குறை சொல்லிக் கொண்டிருக்காமல் எல்லா விடயத்தையும் நாமே சரியாக செய்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும். இன்றைய சிந்தனைக்கு நிறைய நான் பேச விரும்பவில்லை. காரணம், நாங்கள் இப்பொழுது நம்முடைய கோவிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அங்கு சென்று பார்க்கலாம் என்று என்ன சிந்தனை நாம் பேசலாம், யாரெல்லாம் பிரார்த்தனை வைக்கிறார்கள், யாருக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதையும் நேரலையிலே பார்க்கலாம். அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நிலோஜி. இந்த நாள் நல்ல நாளாகவே அமையட்டும். நன்றி, வணக்கம்.